ஃபார்முலா அப்படிதான் வீரர்கள் எல்லாரும் மலை ஏறி சாகசங்கள் படைக்கிறாங்க. விளையாட்டு காரியங்களை வெற்றி வாகை அடைகிறாங்க. ஒரு காயம் ஏற்பட்டா கூட அது சீக்கிரத்துல ஆறி போயிருது. நமக்கும் கூட இந்த மாதிரி வழி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த மாதிரி கிறிஸ்தவங்க ஒண்ணு சேர்ந்து அவங்க கடவுளோட நடக்கிற பாதையில ஒருவருக்கொருவர் தாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒப்பந்தம் உருவாகி பாவத்துல விழுறது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்துரும். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு தெள்ள தெளிவா சொல்லும் போதுதான் இது ரொம்ப தெளிவா நாங்களும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரியா உங்களோட அமைதி நேரங்களை நீங்க ஒதுக்கிக்கலன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. கடவுளோட நீங்க ஒதுக்குற அமைதி நேரங்களை சாத்தான் எப்போதும் விரும்புறதே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு பங்காளரோ இல்ல ஒரு குழுவான மனுஷங்களோ இல்லாம தினமும் கடவுளுக்கான அமைதி நேரத்தை முறையா கடைபிடிக்கிறதுன்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஆயிடும். நிச்சயமா. அதே சமயம் நாம இன்னொரு விஷயத்தை இங்க பார்க்கணும். கடவுளையும் அவருடைய வார்த்தையையும் தேடுறது மூலமா நம்மளோட அமைதி நேரத்தை நம்ம கவனமா எடுத்து சொல்லும் போது கடவுளோடு உள்ள ஒரு நல்ல உறவுக்கு நேரா நம்மள அது கொண்டு போய் சேர்க்குது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய மனுஷங்களா, கர்த்தருக்குள்ளான கணவர்களா, கர்த்தருக்குள்ளான வேலைக்காரங்களா, நண்பர்களா இருக்கத்தான் ஆசை. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாம இது சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா. யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இந்த ஓமையில தன்னை திராட்சை செடியினும் தன்னுடைய சீஷர்களை கிளைகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பகுதியை நீ வாசிக்கலாமே. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.